அப்படின்னா ஹேர் ஸ்டைல்ஸ் பார்க்க போகிறோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் செக்ஷன், அப்புறம் சி செக்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணி ஹேர் ஸ்டைல்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா A to A செக்ஷன் இருக்கணும். காதர சென்டரில் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காதர சென்டரில் வச்சு இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த செக்ஷன் எடுத்துகிட்டு இது அப்படியே வந்து 2 சைடும் கிரிக்கெட் கிளிப் வச்சு கிளிப் போட்டுக்கோங்க. ஸோ கிளிப் போட்டு ஈக்குவலாக கிளிப் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து செக்ஷன் வந்து எப்படி இருக்கலாம்னா A to A செக்ஷன் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா 4 ஃபிங்கர் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் 4 ஃபிங்கர் வச்சிங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் என்னோட வரல வந்து 4 ஃபிங்கர் இருக்குது, பெருசாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5 ஃபிங்கர் 6 ஃபிங்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வச்சுட்டு உங்கள் விரலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எப்பயுமே காதோட சென்டரில் இருக்கணும் இந்த செக்ஷனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சி செக்ஷன். ஸோ சி செக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே காதில் இருந்து 2 ஃபிங்கர் கேப்பு, இந்த சைடு 2 ஃபிங்கர் கேப்பு. ஸோ கேப் விட்டுட்டு இதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும் செக்ஷனை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 ஃபிங்கர் வந்துச்சு அப்படின்னா இங்கே 5 ஃபிங்கர். இதோட ஒரு ரேஷ் எப்பயுமே அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கணும். சப்போஸ் இங்கே 5 வச்சிங்க அப்படின்னா இங்கே 6, அதோட எப்பயுமே ஒரு ஃபிங்கர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு செக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு கோம்பு வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இதை நீங்கள் அப்படியே இதையும் கிளிப் போட்டுக்கோங்க. இதையும் தனியாக கிளிப் போட்டுருங்க. கிளிப் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து பேக் கம் பண்ண போகிறோம். இதனால் இது மாதிரி பிரிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டு சி செக்ஷன், இந்த பேக்கு தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ வந்து பேக் கம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பேக் கம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா இது பேர் ரூட் பேக் கம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா பின்னாடி இருந்து தின் செக்ஷன் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு சின்ன செக்ஷன் இப்படி எடுத்துகிட்டு இது நல்லா ரிவர்ஸில் கோம் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ கோம் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வால்யூம் போடுறோம் எண்ணில். ஸோ வால்யூம் போட்டு 180 டிகிரியில் வச்சுக்கோங்க. 180 டிகிரி வச்சு மிடிலேருந்து ரூட் வரைக்கும் இப்படி நல்லா மிடிலேருந்து ரூட் வரைக்கும் வச்சு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 90 வச்சு ஹோல்டிங் ஸ்ப்ரே. ஸோ பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செக்ஷன் அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த செக்ஷன் சின்னதாக இருக்கும் செக்ஷனு. இந்த செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சேர்ந்து பார்த்தா அந்த சைடு தெரியணும், அந்தளவு மெல்லிஸாக எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க செக்ஷனு கரெக்டாக. ஸோ எந்த முடி எக்ஸ்ட்ரா இல்லாமல். ஸோ எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சேம் அதே தான் வால்யூம் பவுடர். ஸோ வால்யூம் பவுடர் போட்டுக்கோங்க ரூட்டில் கரெக்டாக. ஸ்கேல்ப் அப்பலாம் ரூட் இதில் ஹேரோட எண்டில் மட்டும் போட்டுக்கோங்க. திரும்ப 180 டிகிரி மீடியம் ஹோல்டிங் மிடில் டு ரூட். ஸோ அதை வந்து பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹோல்டிங் ஸ்ப்ரே வச்சு ஹோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி ஒரு லேயராக நெக்ஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக ஸோ அடுத்த ஒரு லேயர். ஸோ இதையும் அதே போல் பேக் கம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த லேயர். இந்த மாதிரி எல்லா லேயரையும் எடுத்து சின்ன ஒரு லேயர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா லேயரையும் மிஸ் பண்ணாமல் எடுத்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பேக் கம் ஈக்குவலாக இருக்கணும் எல்லா சைடுமே. ஸோ நல்லா ஃபஸ்ட் லேயர் அப்படின்னா வெளியே தெரியாமல் இந்த கோம்பு வந்து வெளியே தெரியக்கூடாது. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா 90 டிகிரி வச்சு பண்ணுவீங்க, வெளியே தெரியும் கோம்பு. ஸோ இந்த 90 டிகிரி இல்லாமல் லைட்டாக ஸ்லாண்டிங் வச்சுக்கோங்க. 135 அந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக பண்ணுங்க. ஸோ பண்ணிவிட்டு திரும்ப இது ஃபிக்ஸிங். இந்த சைடு இருக்கிறத திரும்ப லைட்டாக எடுத்து இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஃபிக்ஸிங் இதை பண்ணிவிட்டு இதே ஃபிக்ஸிங் இப்படியே ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஏரியாவும் ஈக்குவலாக உங்களுக்கு ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேலே இப்போ வந்து டேங்கிள்ஸாக இருக்குது. ஸோ இது ரிமூவ் பண்ணுற போனால் சயின்ஸ் யூஸ் பண்ணணும். சயின்ஸ் வந்து மேலே மட்டும் யூஸ் பண்ணால் போதும். சயின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு வந்து ஷைனிங் கொடுக்கும், அதே மாதிரி அந்த டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ண யூஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இதை அப்படியே நல்லா எல்லா சைடும் நீட்டாக கவுண்ட் பண்ணிவிடுங்க. எந்த சைடுமே எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக வர மாதிரி ஈக்குவலாக கவுண்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் எடுத்து விட்ருங்க. நல்லா இதை எடுத்துட்டு நல்லா எல்லா சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண் பார்த்துட்டு உங்களுக்கு எங்கெங்கே கம்மியாக இருக்கோ லைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீட்டாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ் ஸ்ப்ரேயும் ஹோல்டிங் ஸ்ப்ரே மிக்ஸ் பண்ணிடுங்க, அதான் வேக்ஸ் ஸ்ப்ரே. ஸோ வேக்ஸ் ஸ்ப்ரே தனியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சயின்ஸ் ஸ்ப்ரே கொஞ்சம், ஹோல்டிங் ஸ்ப்ரே கொஞ்சம், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பேபிஸும் வெளியே தெரியாது, நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகும், நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு இப்போ பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா எடுத்து விட்ருங்க, கீழே கிளிப்பை எடுத்துகிட்டு இதை மட்டும் நல்லா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நல்லா அப்படி திருப்பிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது பின் போட்டுடலாம். ரெண்டு சைடுமே இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு அழுவில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் பின் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க, கையில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த சேர்ந்து ஒரு பின் இப்படி ஃபுல்லாக போட ட்ரை பண்ணாதீங்க, பாதி போட்டாலே போதும். திரும்ப இந்த சைடு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இந்த சேர்ந்து ஒரு பின் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இருக்கணும் பின்னு, அப்போ லூஸ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுங்கன்னா திரும்ப ரெண்டு பின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பின் போடுவோம் எப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஆயில் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, கையில் எடுத்துங்க, எடுத்துட்டு அது டைட்டாக போட்டுருங்க, அப்போ தான் லூஸ் ஆகிட்டு வராது உங்களுக்கு எப்பயுமே. ஓகே, இப்போ வந்து பேக் வந்து நல்லா ப்ராப்பராக பின் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா அப்படின்னு என்ன பண்ணலாம், இப்படி பின் பண்ணி நின்றுடும். இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம், க்ளோஸாக வச்சுட்டு இந்த ஹோல்டிங் ஸ்ப்ரே வச்சு ஏன் ப்ளோ பண்ணுறோம் அப்படின்னா வெட்டாக இருக்குது, ட்ரை ஆனால் தான் டக்குன்னு வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து ப்ளோ பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டெஸ்டில் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் டெஸ்டில் நிறையா இருக்குது வேரியேஷன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ சைட் பார்ட்டிஷன் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ சைட் பார்ட்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா டைபோட ஆர்ச் தான் இருக்கணும். சைட் பார்ட்டிஷன் டைபோட ஆர்ச் வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒவ்வொரு செக்ஷன் எடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த ஐப்ரோ ஆர்ச் இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் செக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடு மட்டும் ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் செக்ஷன் எடுத்துக்கோங்க. வெர்டிக்கல் செக்ஷன் எடுத்துகிட்டு ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா சேம் வால்யூம் பவுடர் போனால் வால்யூம் பவுடர் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே அப்படின்னா சைடில் வந்து ரூட் பேக்கும். ஸோ வெர்டிக்கல் செக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செக்ஷன் எடுத்து இதை எப்படி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு செக்ஷன் ஸோ டேங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. டம்மினால உங்களுக்கு டேங்கல்ஸ் நிறையா இருக்குது, ரியல் ஹேர்லாம் உங்களுக்கு டேங்கல்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு டேங்கல் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப 180 வச்சு ரூட்டில் பேக் பண்ணிங்க. முடியும் சப்போஸ் கம்மியாச்சா நீங்கள் இந்த சைடு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த சைடு பண்ணாலே உங்களுக்கு போதும். அதே மாதிரி கீழே அப்படி விட்டுறாமல் இப்படி மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ ஷேப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடுத்து நீங்கள் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் பேக் ஆன் பண்ணி ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ணணும். நான் டம்மியால் பண்ணாமல் இருக்கேன். பட் நீங்கள் ரியல் ஹேர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு லேயர் இப்படி வால்யூம் போட்டு பேக் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டைமும் நீங்கள் வந்து ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டே இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா ஸ்டே இருக்காது. ஸோ அடுத்து அதே போல் ஃபஸ்ட் லேயர் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம். பட் வந்து டேங்கிள்ஸ் ரிமூவ் ஆகணும். அப்போ ரிமூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், வந்து சயின்ஸ் ஸ்ப்ரே லைட்டாக ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணணும். இந்த சயின்ஸ் ஸ்ப்ரே வந்து அடிச்சுட்டு திரும்ப டேங்கிள்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து ஒவ்வொரு லேயராக நீங்கள் வந்து ஃபஸ்ட் லேயர் மட்டும் தான் கோம் போடணும். ஃபுல்லாக வந்து எல்லா லேயரும் எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட் லேயர் மெலிசாக லைட்டாக மயிலில் தடவுற மாதிரி அது மாதிரி லைட்டாக பண்ணிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அவன்கிட்ட கேட்டுட்டு பிரைட்டை கேட்டு அதை அப்படியே ஈக்குவலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப இப்படி ப்ளாப்பராக எடுத்துகிட்டு வேக்ஸ் ஸ்ப்ரே வேணால் வேக்ஸ் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சைடு வச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி பின் பண்ணணும் அப்படின்னா சேம் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இங்கே கொண்டு வந்து இப்படி பின் பண்ணுவீங்க. இங்கே பின் பண்ணாமல் அந்த கேப் இருக்கும் உங்களுக்கு, அந்த கேப் இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி நீங்கள் இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுவும் அதே தான், எல்லாத்துக்கும் அப்படி தான் எக்ஸ் மாதிரி நீங்கள் பின் பண்ணணும் எண்ட் ஆஃப் டே. ஸோ அப்படி பின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும். நீங்கள் மேலேருந்து கூட போட்டுக்கலாம், மேலேருந்து போட்டால் கூட உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போட்டு நீங்கள் ஈக்குவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த சைடு இதே போல் ஒரு செக்ஷனாக எடுத்து பேக் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செக்ஷன், ரெண்டு ஐப்ரோட ஆர்ச் இருக்குல்ல, இது பேர் பாக்ஸ் செக்ஷன். இந்த செக்ஷனை எடுத்து ஃபஸ்ட்டு பேக் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த சைடில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஐபோட ஆர்ச் இருக்கும் 2 செக்ஷனும் எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ணால் ஹரிஜானல் செக்ஷன் வச்சு பண்ணுங்கள். ஹரிஜானல் அப்படின்னா இப்படி ஆல்ரெடி நம்ம செக்ஷனில் பார்த்துருப்போம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஹரிஜானல் செக்ஷன் எடுத்துகிட்டு சேம் அதே தான், ரூட் பேக் எப்பயும் சேம் அதே தான். இவங்க செக்ஷன் எடுத்துகிட்டு லைட்டாக வால்யூம் பவுடர், தென் 180 டிகிரியில் பேக்கும், தென் ஹோல்டிங் ஸ்ப்ரே. நீங்கள் எப்போ பேக்கப் பண்ணாலும் இதே தான் எல்லா ஹேர் ஸ்டைலுக்குமே. ஸோ இதே மாதிரி ஒன்றா எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ப்ரைடுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ரியல் ஹேருக்கு சேம் மெத்தட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி செக்ஷன் ப்ராப்பராக எடுக்கிறோன்னா, உங்களுக்கு வந்து எந்த செட் இப்போ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனல் லுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக தான். இல்லைனா நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி செக்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு வந்துடும். பட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பழகிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எப்பயுமே இந்த பேக்கில் இருக்க டேங்கிள்ஸ் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதே போல் ஒவ்வொரு லேயராக எடுத்து பேக்கப் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஈக்குவலாக எல்லா ஏரியாவும். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இப்படி செக்ஷன் எடுத்துகிட்டு நல்லா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஹரிஜானல் செக்ஷன் எடுத்துருப்பீங்க. இந்த ஐப்ரோ எண்டுக்கு அப்புறம் வெர்டிக்கல் செக்ஷன் எடுத்து இது அப்படியே பேக்கம் சேம் பேக்கம் ஹோல்டிங் ஸ்ப்ரே, வால்யூம் பவுடர், பேக்கம், ஹோல்டிங் ஸ்ப்ரே. இதான் மெத்தடு. ஃபஸ்ட்டு வால்யூம் பவுடர், தென் ரூட் பேக்கம், தென் ஹோல்டிங் ஸ்ப்ரே. ஸோ இந்த மெத்தட் அப்படியே ஃபுல்லாக வரைக்கும் எண்டு வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்படி ஆகிடும். ஸோ இது எண்ட்லேயும் கடைசியாக ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நீட் பண்ணணும். நீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சயின்ஸ் ஸ்ப்ரே. ஸோ இந்த மாதிரி டேங்கிள்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நீட் பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ் ஸ்ப்ரே வச்சு நல்லா நீட் பண்ணிடலாம் இதை. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே வரும். நீங்கள் எப்போ எந்த செக்ஷன் எடுத்தாலும் இதே தான், சென்டர் படிச்சு எடுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்கணும், சைடு படிச்சதும் இதே மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது நல்லா இதை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு எவ்வளோ சயின்ஸ் பே பண்ணுவோம் பண்ணிட்டீங்கன்னா இந்த லேயர் நல்லா நீட் ஆகிடும். உங்களுக்கு பேபி ஹேர்ஸ்லாம் கவர் ஆகிடும். ஸோ பேபி ஹேர்ஸ் கவர் ஆனாலே உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த செக்ஷன் நல்லா இதை வச்சுட்டு ப்ராப்பராக இப்படி கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சரி ஈக்குவலாக இருக்குது கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ப்ரைடு கேட்டுட்டு அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா இதை அப்படியே திருப்பிட்டு அவங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த பேக்கம் ஏரியாவில் இதை நீங்கள் அப்படியே வச்சு இப்படி பின் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இதே சேம் அதே தான். ஹோல்டிங் தான் மெயின். நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் லூஸாக விட்டிங்கன்னா எல்லாமே அவுந்து வந்துடும். அதே மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பின்னுக்கு திரும்ப பின் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த பின்னு பதில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதே போல் இந்த சைடு ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 2 பின் போட்டு கூட நிறைய முடி இருக்கும்ல உங்களுக்கு இப்படி இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா பின் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படியும் பின் பண்ணலாம். இல்லை நிறையா ஹேர் இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சுட்டு இந்த ஒரு லேயரை கீழே விட்டுட்டு இந்த லேயர் நல்லா நீங்கள் கோம் பண்ணி பின் பண்ணாலே போதும். உங்களுக்கு நிறையா முடி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் எல்லாம் இது எல்லாமே உள்ளே தள்ளிடுங்க. ஸோ ஈக்குவலாக கோம் பண்ணிவிட்டு நிறையா முடி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹேரை மட்டும் வச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் பின் பண்ணாலே போதும். உள்ள பாதி ஹேர் தள்ளிட்டு ஸோ இந்த ஹேரை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி பின் பண்ணிக்கோங்க டைட்டாக. இது பின் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பின் வரப்போ அப்படின்னா இது அப்படியே நீங்கள் ஹோல்டிங் ஸ்ப்ரே வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு வேரியேஷன். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வேரியேஷன்ஸ் இப்போ 2-3 பார்த்துடலாம் அப்படியே நம்ம. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.